எத்தனை பேர் ஈஸியாக வாழணும்னு விரும்புகிறீங்க? வாழ்க்கை கொஞ்சம் ஈஸியாக போனால் நல்லா இருக்குங்க. சபை என்பது என்ன? எல்லா விதத்திலும் ஒரு மகிமையான சந்தோஷத்தை கொண்டாடபடி அழைக்கப்பட்டிருக்கும். அதான் சபை. ஆமென். இந்த இடம் போதாத அளவுக்கு ஆண்டவர் 1000 மடங்கு பெருகச் செய்வார். அவர் அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகள். இந்த பூமியானது அந்த ராஜ்யத்தின் தன்மையை, அந்த அன்பின் குமாரனுடைய தன்மையை என்ன செய்யணும்? என்ஜாய் பண்ணணும். ஆமென். என்ஜாய் பண்ணணும். அதுக்கு தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? சபையாய் உங்களை அழைத்திருக்கிறார். உலகம் முழுவதும் சாத்தியமற்ற காரியங்களை செய்யும்படிக்கு உங்களை அழைத்திருக்கிறார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். நீங்க எங்க நின்னாலும் அது என்னதான், நீங்க பஸ்ல ஏறினாலும் சாத்தியம்தான், ஃபிளைட்ல ஏறினாலும் அங்க சாத்தியம்தான், ஒரு மருத்துவமனை போனாலும் சாத்தியம்தான். நீங்க எங்க போனாலும் உங்களுக்குள்ள இருக்கிற அவருடைய தன்மைகள் என்னதுதான்? சாத்தியம்தான். ஆமென். சொல்லுங்க, என்னுடைய ஆவிக்குரிய DNA சாத்தியம் உள்ளது. நான் சொன்னேன் இல்லையா, கிருபை என்ன தெரியுமா? உலகத்தை ராஜ துரோகம் பண்ணவங்களை காப்பாத்துறதுக்கு ராஜா திட்டம் போட்டிருக்கிறார். எந்த ராஜாவும் சரித்திரத்தில் அப்படி ஒரு திட்டம் போட்டதா சரித்திரமே கிடையாது. கிறிஸ்துவோடு இணைய வேண்டும், கிறிஸ்துவை அனுபவிக்க வேண்டும். அதற்கு தான் இந்த சபை. ஆமென். இந்த நோக்கத்தோடு தான் இந்த சபை இயங்க போகிறது. ராஜாவினுடைய பிள்ளை யாரு? அடுத்த ராஜா. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு ராஜா. ஆமென். உங்களை எல்லாரையும் இயேசு ராஜாவாக மாற்றிருக்கிறார். ஆமென். ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கீங்கன்னா சொல்றேன், இவரை ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் ராஜா. உங்களுக்காக உயிரையே கொடுத்த ஒரு ராஜா. ஆமென். இந்த ஈஸி லைஃப், என்ஜாயிங் கிரைஸ்ட் லைஃப் என்கிற இந்த திருச்சபை பிரதிஷ்டை விழாவிற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பிரதிஷ்டை விழாவிற்கு ஆரம்பமாக நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அவர்கள் வந்து நமக்கு ஜெபித்து ஆரம்பித்து வைப்பார்கள். அவர்கள் தான் இந்த இடத்தை நமக்கு இங்கே இந்த சபையை நடத்துவதற்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை ஜெபிக்கும்படியாக அழைக்கிறேன். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் கொடுத்த இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் இந்த மாலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். பரிசுத்த பிதாவே, உமக்கு ஸ்தோத்திர. என்ஜாயிங் கிரைஸ்ட் லைஃப் சபையினுடைய இந்த பிரதிஷ்டை விழாவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த விழாவை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம், தேவ கிருபை, தேவ தயவு, தேவ காருண்யம் இந்த அப்பாம விழாவில் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வரக்கூடிய தேவ பிள்ளைகள் தடையில்லாமல் வர கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா வைபவங்களிலும், எல்லா நிகழ்ச்சிகளிலும் தேவனுடைய கிருபை மாத்திர கூட இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முதற்கொண்டு இதை பிரதிஷ்டை செய்து அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தவும், அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்துகிற ஒரு திருச்சபையாக கர்த்தர் மாற்றி கொடுக்க போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவ கிருபை கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து ஜெபம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். இந்த சபை பேர் என்ஜாயிங் கிரைஸ்ட் லைஃப் சர்ச். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே கடவுளை அனுபவிக்கும்படியாக இந்த பூமியில பிறந்திருக்கிறோம். யார் அனுபவிக்கும்படியாக? கடவுளை அனுபவிக்கும்படியாக. ஆனால் கடவுளை மனுஷனால அனுபவிக்க முடியல. அதுக்காக கடவுளே மனிதனாக என்ன செய்தார்? இறங்கி வந்தார். அவரை தான் நம்ம இயேசு கிறிஸ்து என்று என்ன செய்கிறோம்? சொல்லுகிறோம். அவரை அனுபவிக்கும்படி தான் தேவன் இந்த பூமியிலே சபையை வைத்திருக்கிறார். அவரை அனுபவிக்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களும் என்ன செய்கிறது? மாறுகிறது. ஆமென். ராஜாதி ராஜாவா இருந்தவர் நமக்காக இந்த பூமிக்கு அடிமையின் கோலம் எடுத்து இறங்கி வந்தார். எந்த ராஜாவும் அந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இந்த 6000 வருஷம் சரித்திரத்தில் உலகத்தில் எந்த ராஜாவும் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி போய் தன்னுடைய ஜனங்களுக்காக நான் அவங்கள மாதிரியே மாறிடுறேன் அப்படின்னு எந்த ராஜாவும் பண்ணதே கிடையாது. அப்படி செய்த ஒரே ஒரு ராஜா இயேசு ராஜா மட்டுமே. ஆமென். அதனால தான் அவரை கொண்டாடும்படியாக நம்ம இங்கே வந்திருக்கிறோம். நம் சிறிது நேரம் அவரை பாடி துதிப்போம், உயர்த்துவோம். அவரை பாடும்போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். அவருடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. ராஜாவின் வார்த்தையிலே அதிகாரம் இருக்கிறது. ராஜா சொன்னா சொன்னபடி ஆகும். வேதம் சொல்கிறது அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட
நிற்கும். ஆக இங்கே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நான் சொல்லுகிறேன், இந்த ராஜாவால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை என்று எதுவுமே இல்லை. நீங்கள் எந்த பிரச்சனை வேணால் சொல்லலாம், இல்லைங்க எனக்கு பெரிய பிரச்சனை, தலை போகிற பிரச்சனைன்னு சொல்லலாம். நான் சொல்கிறேன், அவருக்கு அது லேசான காரியம். ஆமென். அந்த ராஜாவை நாம் கொண்டாடுவோம். ஏன் இவரை கொண்டாடணும் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் அவரை நல்ல இன்னும் உற்சாகமாக கொண்டாடுறதுக்காக ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் எல்லாரும் சேர்ந்து என்னோட கூட சேர்ந்து சந்தோஷமாக அவரை பாடி துதிக்க போகிறோம். பாருங்க, பொதுவாக எல்லா ராஜ்யங்களிலும் ராஜாவுக்கு விரோதமாய் யாராவது ஒருவன் பாவம் செய்து விட்டால், ஏதாவது ஒரு துரோகம் பண்ணிட்டா, உடனே ராஜாவனுடைய கட்டளை என்ன தெரியுமா? அவன் தலையை சீவி விடுங்கள், மரண தண்டனை விதிப்பார்கள். இதான் ராஜ்யத்தினுடைய கட்டளை. என்ன பண்ணா ராஜாவுக்கு விரோதமா ஏதாவது பண்ணுனா இதுதான் தண்டனை. எல்லா ராஜ்யத்திலும் இதுதான் தண்டனை. ஆனா பாருங்க, தேவன் மனிதனை படைத்து ஒரு அற்புதமான ஒரு உலகத்துல நல்ல ஒரு ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கி வச்சாரு. கடவுளுக்கு விரோதமாக இவன் பாவம் செய்தான். அதை வேதம் சொல்லுகிறது, அவன் துரோகம் செய்தான் என்று சொல்லுகிறது. ஆனா இந்த ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? இந்த ராஜா அவனை போட்டு தள்ளிருங்க அப்படி சொல்லவே இல்லை. அவன் மரண தண்டனைக்கு பாத்திரவானா இருக்கிறான். அவன் தலையை ஆக்சுவலா அவன் தலையை சீவணும். அதே நேரத்தில் இந்த ராஜா இந்த மனிதனை ரொம்ப நேசித்ததுனால என்ன பண்ணாரு? அவனை கொல்ல வேணாம், இந்த ராஜ துரோகம் பண்ண இவனை கொல்ல வேணாம், இவனை கொல்லாம அதுக்கு பதிலாக ராஜாவா இருக்கிற என்ன கொல்லுங்க, நான் இறங்கி வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். ஆமென். அதை தான் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிறோம். ஏன் இயேசு ராஜாவை மட்டும் ரொம்ப கொண்டாடணும்னு நான் விரும்புகிறேன் தெரியுமா? இவர் நமக்காக இறங்கி வந்தவர். ராஜ துரோகம் செய்தவர்களை ராஜாக்களாய் மாற்றின ஒரே ராஜா இயேசு மட்டுமே. ஆமென். வேற எந்த ராஜாவும் அப்படி பண்ணவே மாட்டாங்க. அதனால தான் இவரை கொண்டாட வேண்டும். எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோமா? கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார், அவரை உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். எனவே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர், மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே, அவர் உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஆமென். எத்தனை சொல்றீங்க இவரை கொண்டாடலாம் அப்படின்னு? இவர் மன்னிப்பதில் வள்ளல். உலகத்தில் பாருங்க, நிறைய வள்ளல்கள் இருக்கிறாங்க, ஏதாவது நிறைய கொடுக்குறாங்க, ஆனால் கொடுப்பதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. ஆனால் சொல்லி காட்டாத ஒரு வள்ளல் இவர் மட்டுமே. ஆமென். உங்களை எத்தனை தடவை மன்னிச்சாலும் சொல்லி காட்ட மாட்டார்.
நீங்கள் எத்தனை தடவை தவறி போயிருந்தாலும் உங்களை தன்னிடத்தில் சேர்த்து கொண்டு, நீ அன்னைக்கு இப்படி பண்ண, இருந்தாலும் நான் உனக்கு இப்படி உதவி செஞ்சேன் அப்படி சொல்லி காட்ட மாட்டார். சொல்லி காட்டாத ஒரு வள்ளல் இவர் மட்டுமே. ஆமென். அதனால தான் இவரை கொண்டாடுகிறோம். எல்லாரையும் கொஞ்சம் எழுந்து நின்று கொண்டாடலாமா? தேங்க்யூ லார்ட். ஒருவேளை நீங்கள் பிரச்சனையின் மத்தியில் இங்கே வந்திருக்கலாம், இல்லை உங்கள் சூழ்நிலை ரொம்ப நல்லா போகாமல் இருக்கலாம், இல்லைங்க அந்த அளவுக்கு என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இல்லைங்க அப்படின்னு இருக்கலாம். நான் சொல்கிறேன், இந்த ராஜாவை நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். வேதம் சொல்லுகிறது, நாம் அனுபவிப்பதற்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் என்ஜாய் பண்ணுவதற்கு சகல வித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க ரொம்ப நல்ல தேவன் அப்படின்னு? ஆமென். பாருங்க, இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி நிறைய பேர் ஆரம்பத்தில் இந்த இடத்துல சொன்னாங்க. ஆனால் ஒரு நாள் இந்த இயேசு என்னை தேடி வந்தார், என்னை தொட்டார். அன்னைக்கு யாருமே சொல்லாமல் நானே அவரை தேடி போக ஆரம்பித்தேன். தேடி தேடி இவரை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு ராஜாவா, இப்படி ஒரு வள்ளலா, இவ்வளவு என் மேல இவருக்கு அன்பா, இவரை நான் விட்டு தூரம் போனாலும் என்னை தேடி தேடி வந்து என்ன நேசிக்கிறாரா, என்ன ஆசீர்வதிக்கிறாரா அப்படின்னு தேடி தேடி போய் இவரை அறிந்து கொண்டேன். என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இவர் ஒருபோதும் என்னை பார்த்து குற்றப்படுத்தியதில்லை. இவர் ஒருபோதும் என்னை பார்த்து நீ எல்லாம் முன்னேற முடியாது அப்படி சொன்னதே கிடையாது. இவர் ஒருபோதும் இந்த தப்பை நான் மன்னிக்கவே மாட்டேன், இனிமேல் என் முகத்தில் முடிக்காத, எத்தனை வாட்டி மன்னிச்சேன், இனிமேல் மன்னிக்க மாட்டேன் அப்படி சொன்னதே இல்லை. அவர் சொல்றாரு, நான் இனி உன் பாவங்களை நினைக்க கூட மாட்டேன்றார். ஆமென். நம்ம கூட மனிதர்கள் மத்தியில் பார்க்கலாம், நீ செஞ்சதை நான் மறக்கவே மாட்டேன், உன் முகத்தில் முழிக்கவே மாட்டேன் அப்படி சொல்றவங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இவர் எப்படி சொல்றாரு, உன் பாவங்களை நான் இனி நினைக்கவே மாட்டேன், இனிமேல் உங்ககிட்ட அதை பற்றி பேசவே மாட்டேன், உன்னை நான் எப்படி பார்க்குறேன், என்னுடைய சொந்த பிள்ளையாக பார்க்குறேன். ராஜாவினுடைய பிள்ளை யாரு? அடுத்த ராஜா. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு ராஜா. ஆமென். உங்களை எல்லாரையும் இயேசு ராஜாவாக மாற்றியிருக்கிறார். ஆமென். ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா சொல்றேன், இவரை ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்களும் ராஜா தான். உங்களுக்காக உயிரையே கொடுத்த ஒரு ராஜா. ஆமென். எல்லாரும் கொண்டாடலாம் அவரை. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதில் சுகம் தருவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதில் சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. இந்த பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம்.
எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். உங்க பிரச்சனை எதுவானாலும் அதை தீர்க்க ஒரு வல்லமையுள்ள ராஜா இவர். அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க, உங்களை வெறுமையாக அவர் திருப்பி அனுப்பவே மாட்டார். தம்மிடத்தில் வந்த யாரையும் அவர் புறம்பே தள்ளவில்லை. தன்னிடத்தில் வந்த யாரையும் அவர் வெறுமையாய் அனுப்பினதில்லை, ஆசீர்வதித்துதான் அனுப்பியிருக்கிறார். ஆமென். அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படவே வேணாம். கவலைப்படுறதுனால யாராச்சும் வெள்ள முடிய கருப்பாக்கிட்டீங்களா? கவலைப்படுறதுனால யாராச்சும் உங்க ஹைட்டை ஒரு இன்ச்சு கூட்டிடுவீங்களா? இயேசு சொல்ற, நான் சொல்லல. கவலைப்படுறதுனால உங்க கடன் பிரச்சனைய தீர்த்திட முடியுமா? கவலைப்படுறதுனால கால் வலி சரியாயிருமா? கவலைப்படுறதுனால உங்க தலைவலி போயிருமா உங்களை விட்டு? கண்டிப்பா போக. அப்ப என்னங்க பண்றது? சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன வேணா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. திருமண வாழ்க்கையா இருக்கலாம், நல்ல ஒரு எதிர்காலமா இருக்கலாம், ஒரு சுகமா இருக்கலாம், பலனா இருக்கலாம், எது வேணா இருக்கட்டுங்க, அது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்ப நான் என்னங்க செய்யணும்? நீங்க ஒன்றும் செய்ய வேணாம், அவரை நம்பினா போதும். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, நான் ஏதாவது செய்யணுங்க, ஏதாவது பண்றேங்க, அப்படி பண்ணிடுறாங்க, ஏதாவது ட்ரை பண்றாங்க. நான் சொல்றேன், நீங்க எதுவும் ட்ரை பண்ணணும், ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அதனாலதான் அவரே மனிதனா இறங்கி வந்தார். ஆமென். அடுத்த பாடலை பாடுவோம். அவர் நமக்காக சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தார். இந்த உலகத்தில் எல்லாருடைய அன்பு கொஞ்சம் மாறுது. தாயினுடைய அன்பு பாருங்க, தாயினுடைய அன்பை உலகத்தில் ரொம்ப சிறந்த அன்பா சொல்லுவாங்க. யார் மறந்தாலும் தாய் மறக்க மாட்டாங்க. தாயை போல யாரு அப்படின்னுவாங்க இல்லையா? ஆனா வேதம் சொல்லுகிறது, உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. ஏன்னா நிறைய நேரத்தில் தாய் மறந்துடுறாங்கன்றது உண்மைதான் இல்லையா? உலகத்தில் நம்ம நிறைய தாயை பார்க்குறோம். நம்மளே சில நேரத்தில் மறந்துடுறோம் நம்ம பிள்ளைங்களை. தெரியாத மாதிரி இருக்கிறீங்க, ஆனால் உண்மைதான் அது. கண்டிப்பாக சில நேரத்தை என்ன செஞ்சிடறோம்? மறந்துடுறோம். ஆனால் இவர் ஒருபோதும் நம்ம என்ன செய்யவில்லை? மறப்பதே இல்லை. நீங்க மறந்தா கூட அவர் மறக்கிறது இல்லை. உங்களையே நினைச்சிட்டு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களையே நினைத்து கொண்டிருக்கிறார். ஆமே. பாடலாமா? சிங்காசனம் வெட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே, சேற்றி நின்று உயர்த்தினாரே, கண்ணாலை மீது தூக்கினாரே, சேற்றி நின்று உயர்த்தினாரே, கண்ணாலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே, சேற்றி நின்று உயர்த்தினாரே, கண்மாலை மீது
அவருடைய அன்பு மாறாது. நீங்க மாறினாலும் அவருடைய அன்பு மாறாது. இந்த உலகமே மாறினாலும் அவருடைய அன்பு என்ன செய்யாது? ஒருபோதும் மாறாது. நீங்க ஒருவேளை ஏதாவது தவறு பண்ணி அவருடைய அன்பை விட்டு தூரமா போயிருந்தாலும் அவருடைய அன்பு எப்போதும் உங்களை பச்சையே நினைச்சு கொண்டிருக்கிறது. எப்ப என்கிட்ட வருவான், எப்ப என்னிடத்துல கிட்டி சேருவான் அப்படின்னு அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய தவறை அவர் நினைக்கிறதே கிடையாது. என்னால் அதை ரொம்ப உறுதியா சொல்ல முடியும். நம்முடைய தவறை நினைக்காமல் நம்மளை எப்போதும் நல்ல விதமாகவே பார்க்கிறார். பரிசுத்தவான்களாய் நம்மை அவர் காண்கிறார். ஆமென். அந்த தேவனை நாம் தொடர்ந்து ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். நம்மை ஆராதனைக்குள்ளாக மேரி அக்கா அவங்க வந்து தொடர்ந்து நம்மை ஆராதனைக்குள்ளாக நடத்துவாங்க. கர்த்தர் நல்லவர், அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் அன்புள்ளவர். எத்தனை பேருக்கு அவர் அன்புள்ளவர்னு தெரியும்? தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் வந்து நம்மளை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால உண்மையோடும் ஆவியோடும் அவரை பாடி துதிப்போம். அவர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். நன்றி சொல்லுவோம். பிதாவாகிய தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, இந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்தீரே. சிலுவையிலே நாங்கள் சுகமாய் வாழும்படி, நாங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி, நாங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் வாழும்படி சிலுவையிலே நமக்காய் வெற்றி சிறந்த நம்மளுடைய மணவாளனாகிய கிறிஸ்துவை இந்த வேளையில நாம் நினைப்போம். அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. அப்பா, நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர். அவரை உயர்த்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை உண்மையாக உயர்த்துவோம். நம்மளை பாதுகாத்தாரே. எத்தனை பேர் சொல்றீங்க, எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மளை பாதுகாத்து இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறாரே, அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஸ்தோத்தரிப்போம். பிதாவாகிய தேவனையுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கண்மலையாகிய கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். நன்றி பலிகள் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மளுக்கு போதுமானவராய் இருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்மளை தெரிந்தெடுத்தவர். நீ என்னுடையவள், நீ என்னுடையவன் என்று அவருக்குள்ளே நம்மளை முத்திரை போட்டு இருக்கிறார். அந்த தேவனை நம்ம இப்ப உயர்த்துவோம். இயேசுவை நம்ம கொண்டாடுவோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தேவனை நம்ம ஆராதிப்போம். உண்மையாக முழு உள்ளத்தோடு, பரிசுத்த உள்ளத்தோடு, அந்த அன்பான உள்ளத்தோடு ஆண்டவரை நாம் அனைவரும் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவருக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவே, நீர் பெரியவர், 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 உயர்ந்தவர், உயர்ந்தவர், உன்னதர், உன்னதர், உன்னத சுவாமி. உம்மை கொண்டாடுகிறோம் ஐயா. சிங்காசனத்தில் அசைவாடுகிற ஆவியானவரே, இந்த வேளையில் நாங்கள் உம்மை கொண்டாடுகிறோம் சுவாமி. இயேசு என்னோடு இருக்கும்போது நாளும் வெற்றி, வெற்றியே. சொல்லுங்க உண்மையாக. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி, வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி, வெற்றியே.
நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறார். நம்மளை தெரிந்தெடுத்த தேவன் அவர் உள்ளங்கையில நம்மளை வச்சிருக்கிறாரு. அவர் இதயத்துல நம்மளை வச்சிருக்கிறாரு. அந்த அன்புள்ளவரை நம்ம பாடி துதிக்கணும், அவரை கொண்டாடணும், அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கணும். அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவரை போல நல்லவர் எவரும் இல்லை. அவரை போல, இயேசுவை போல நல்லவர் எவரும் இல்லை. அவர் அவ்வளவு பெரிய நல்லவர். அவர் அன்புள்ளவர். அந்த அன்புக்கு அளவே இல்லை. அதற்கு ஈடு நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. இயேசுவின் அன்புக்கு ஈடாக நம்ம இடத்துல ஒண்ணுமே இல்லை. நம்ம ஒண்ணும் இல்லாம கடந்த போது நம் மீது அவர் அன்பை பொழிஞ்சாரு, அவர் அன்பை ஊற்றினாரு. அவர் அன்புனால நம்மளை அதை சொல்ல வார்த்தையே இல்லை. அந்த அன்பை இந்த வேலையில நம்ம கொண்டாடுவோம். அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று. நாம் எப்பொழுதும் அவரை நம்ம துதித்து கொண்டு ஸ்தோத்தரித்து கொண்டு, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில அந்த நிலையில தான் நம்ம எப்பயுமே நம்ம இருக்கணும். அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர். அவர் நல்லவர், அவர் நல்லவர். சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஏசப்பா நீங்க நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நல்லவர். அவர் பரிசுத்தம் உள்ளவர். நம்மளை பரிசுத்தமாக்கினார், நம்மளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணி இருக்கிறார், நம்ம வெற்றி சிறக்க பண்ணி இருக்கிறார். அந்த தேவனை நம்ம இப்ப கொண்டாடுவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதாக ஹல்லேலூயா. ஆவியானவரே, இந்த வேளையிலே நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் சுவாமி. அன்புள்ளவரே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆமாண்டவரே, நீர் எங்களுக்குள்ள இருக்கீங்கப்பா. எங்களை என்னாலும் நீங்க வெற்றியுள்ளவர்களாய் மாற்றி இருக்கீங்க சுவாமி. அப்பா, நீங்க சிலுவையிலே எங்களை வெற்றி சிறந்தவர்களாய் நீர் மாற்றி இருக்கிறீரப்பா. ஆமென் ஆண்டவரே. சிலுவையிலே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்த அப்பா, உம்முடைய அன்புக்காக இந்த வேளையிலே நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. பிதாவாகிய தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கண்மலையாகிய கிறிஸ்துவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரே, இந்த வேளையில நாங்கள் உம்மை கொண்டாடுகிறோம் சுவாமி. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர். உம்மை போல யாரும் இல்லையப்பா. இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் எங்களை நீர் நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. துதிக்கான மகிமை எல்லாம் பிதாவாகிய தேவனுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் செலுத்துகிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.